Hello friends, வணக்கம் and welcome back to Critics Movie. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி ஃபேமிலி ஸ்டார் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிங்கன்ற வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி ஃபேமிலி ஸ்டார் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயி ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா மூவி. விஜய் தேவரகுண்டான், மிர்னால் தக்கூர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்டாரோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ மிடில் கிளாஸ் சேர்ந்தவரா இருக்காரு. பாட்டி அண்ணா அண்ணின்னு சொல்லி ஜாலியா நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேல் வீட்டுக்கு கூடி வரக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்றாரு. ஹீரோயின் ஒரு விஷயத்தை ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. அந்த உண்மை ஹீரோக்கு தெரியறதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஒண்ணு சேர்ந்தாங்களா, குடும்பம் என்னாச்சுங்கிறதெல்லாம் மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. விஜய் தேவரகுண்டான் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. ஆன் அண்ட் ஆஃப் மூவி நிறைய இடத்துல கிளிக் ஆஃப் ஆயிருந்துச்சு. கீதா கோவிந்தம் ஸ்டைல் ஆஃப் மூவி நரேஷன் அப்பட்டமா ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா சூப்பரா ஒரு டேக் ஆஃப்ல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மூவி பிளாட்டா படுத்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் உங்களை சோதிக்க வச்சிருவாங்க. சோத்த போட்டு அடிக்கிற ஸ்டைல காதல் காமெடி மூவின்னு சொல்லி உங்களுக்கு காண்டேத்த மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல நிறைய கிரிஞ்சு ஓவர் டோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. எல்லாமே ஓவர் டிராமட்டிக்கா இருந்துச்சு. நிறைய விஷயம் ஓவர் பிரிடிக்டபிளா சிம்பிளான ஒரு ஃபேமிலி டிராமா ஸ்டைல தான் போச்சு. தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஹீரோட கேரக்டரைசேஷன் நம்ம பிரபு நடிச்சா பட்ஜெட் 10 மூவி ஸ்டைல் அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 23 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு உங்களே காண்டு ஏத்துவாரு. ஏன்னா மிடில் கிளாஸ்னா இப்படிதாங்கிற ஸ்டீரியோடைப்பை அப்பட்டமா ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. அதை பிரேக் பண்ணி ரியாலிட்டியோட இன்னும் நேச்சுரலா எடுத்திருந்தா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனியனா இருந்துச்சு. டெக்னிக்கலா ஓகே மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா சாங்ஸ் மனசுல நிக்கலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அன்வான்டா இருந்துச்சு. வில்லன் கிளைமேக்ஸ்க்கு தேவைப்படுறான், ஹீரோ அடிச்சு போட்டு பஞ்சில பேசி அவனுக்கு சமைச்சு கொட்டி நானே அவனை பாத்துக்கிறேன்னு நம்ம கண்டிஷனலா எமோஷன் ஆக்கணுங்கிறதுக்காகவே ஒரு வில்லனை வாலண்டியரா திணிச்சு வச்சிருந்தாங்க. அவனோட கேரக்டர் சிஸ்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா டெப்தா எஃபெக்டிவா இல்ல. ஹீரோவை தவிர மீதி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எதுவுமே மனசுல நிக்கலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்தை இஷ்டத்துக்கு சினிமால பத்தி யூஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. அதுவே எஃபெக்டிவாவும் ப்ராப்பராவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இடத்துலயுமே லாஜிக் ரீசனிங் இல்ல. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. at the same time எல்லா சீன்ஸுமே ரொம்ப லென்த்தியா கன்சியூம் பண்ணி வச்சிருக்காங்க. சாலிடா 20 to 30 மினிட்ஸ் மேல ரிமோட் பண்ணினாலே இன்னும் என்கேஜிங்காவும் இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கணும் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. ஏன்னா கண்டென்ட் கான்செப்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி எதுவுமே ப்ராப்பரா பிளேஸ் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே பெட்டராவும் ப்ராப்பராவும் யோசிச்சு பண்ணிதான் நல்லா இருக்கும். பண்ணணுமே பண்ணா எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கவும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா மூவியோட 90% ஆஃப் சீக்வன்ஸை கன்சியூம் பண்ணி ஹீரோ ஹீரோனுக்கு மட்டுமே ஃப்ரேம் வச்சு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டைமென்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட காதல் கதை இன்னும் கன்வின்ஷனலா சொல்லிருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்க. போர் அடிச்சா டைம் தான் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. விஜய் தேவரகுண்டான் ஃபேன்ஸா இருந்தா வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்களா இந்த மூவி பாத்தீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஃபேமிலி ஸ்டார் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மாதிரி டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி உங்களுக்கு அந்த டாடா பை see you and love you all.